திருவெம்பாவையின் 8வது திருப்பாட்டு. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் என்று தொடங்குகிற ஒரு அருமையான திருப்பாட்டு. காலை நேரத்தில் உறங்கி கிடக்கிற பெண்களை முன்னரே விழிப்படைந்த பெண்கள் வரிசையாக வீடுதோறும் சென்று எழுப்பி அவர்களையும் தங்களோடு ஆண்டவன் புகழ்பாடிக்கொண்டு நீர்நிலைக்கு அழைத்துச் செல்லுகிற திறத்தில் அமைக்கப்பெற்ற திருவெம்பாவையினுடைய வரிசை முறையில் துயில் எழுப்புதல் என்கிற அருமையான அந்த முறைமைப்பாடு இந்த 8வது பாட்டோடு நிறைவுக்கு வருகிறது. இதற்கு பின்னே எல்லாம் வேண்டுதல் வைப்பது, நீராடுவது, தங்களுக்கு விருப்பமான செயல்களை சொல்லுவது என்று திருவெம்பாவையினுடைய இந்த 8 பாட்டையும் ஒரு தனிக்கூறாக துயில் எழுப்புதல் என்கிற அடிப்படையிலே மாணிக்கவாசகப் பெருமான் எழுதி காட்டியிருக்கிறார். இதிலே ஒரு முக்கியமான செய்தி, இவள்தான் எழுப்பப்படுகிற பெண்களிலே கடைசி பெண் என்று நமக்கு தெரிகிறது. முன்னரே நான் முதல் நாள் திருவெம்பாவைக்கு ஒரு குறிப்பு தந்தது போல, பெருமக்களே, இந்த அருமையான திருவெம்பாவை பகுதிக்கு விளக்கம் தந்த பெருமக்கள் அக்காலத்தில் நிலவியிருந்த சக்தி வழிபாட்டை மையப்படுத்தி ஒருத்தி மற்றொருத்தியை எழுப்பிய இந்த திறத்தை முன்னரே வெடித்தெழுந்ததாகிய மகா சக்தி ஒன்று உறங்கி கிடந்த எஞ்சிய 8 சக்திகளையும் முறையாக எழுப்புவது போல இந்த 8 பாட்டுக்களும் அமைக்கப்பெற்றிருக்கின்றன என்று ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறார்கள். ஒரு செய்தியை, ஒரு நூலை, ஒரு நூலினுடைய பாடல் பகுதிகளை ஆராய்கிற பொழுது அறிஞர் உலகத்தின் பலதரப்பட்ட பெரியவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன என்பதை பதிவு செய்வதன் மூலமாக பின் வருவார் அதிலே ஊன்றி நின்று ஆய்வதற்கு நாம் ஒரு வாயில் திறந்து விடுகிறோம். நமக்கு அது ஏற்புடையதா இல்லையா என்பது வேறு ஆய்வு. ஆனாலும் நம்முடைய முன்னோர்கள் ஒன்றை சிந்தித்திருக்கிறார்கள். அந்த சிந்தனையை உங்கள் உள்ளத்திற்கு கொண்டு வருவதன் மூலமாக நாளைக்கு மேலும் இளைஞர்கள் புதிய தடத்தில் சிந்திக்க இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நான் கருதுகிறேன். அந்த சக்திகள் அக்காலத்தில் வாழ்ந்த அல்லது அக்காலத்திலே பதிவு செய்யப்பெற்ற எந்த ஒரு சைவ இலக்கியத்திலேயும் இந்த சக்திகளை பற்றிய திருநாமங்கள் குறிக்கப்பெறவில்லை. சொல்லப்போனால் வடமொழி நூல்களில், சாக்த சார்புடைய நூல்களில் மட்டும் குறிப்பிடப்பட்ட அந்த சக்திகளை கொண்டு வந்து பொருத்தி பார்ப்பது ஒரு நயம். அப்படி அவர்களாலே பதிவு செய்யப்பெற்ற அந்த சக்திகள், முதலில் எழுந்த சக்தி முதல் பாடலிலே எழுப்புவது சர்வபூத தமனி என்கிற சக்தியையும், 2வது பாடலில் வரிசையாக இந்த முறையிலே பலப்பிரமதனி என்கிற சக்தியையும், பல விகரணி என்கிற சக்தியையும், கலவிகரணி என்கிற சக்தியையும், தென்னாட்டு தேவாரத்தில் பதிவு பெற்ற காளியையும், ரௌத்ரியையும், சேட்டையையும், இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற இந்த 8வது பாடலில் வாமையையும் எழுப்பியது என்று அவர்கள் குறிப்பு தந்திருக்கிறார்கள். இது ஒரு வேறு கோணத்தில் சிந்தித்து பார்த்து இதனுடைய மெய்மை இன்னது என்பதை நாம் ஆராய்வதற்கு இது ஒரு வாயிலாக அமையும் என்று கருதுகிறேன். இந்த பாடலில் எழுப்பப்படுகிற பெண் எப்படிப்பட்டவள் என்றால், அளப்பிலாத பெருமானுடைய திருவடிகளிலே பத்திமை பூண்டவள். பல காலத்திலும் தன்னுடைய தோழிமார்களோடு, சகோதரிகளோடு, அன்புக்கு உரியாரோடு பேசுகிற பொழுதெல்லாம் என்ன சொல்வாள்? எங்கள் பெருமான் திருவடிகளில் நான் வைத்திருக்கிற பத்திமை, திருமால் எப்படி சிவபெருமான் தாழ்மலர்களில் பத்திமை வைத்தானோ அப்படிப்பட்ட பத்திமை என்னுடைய பத்திமை என்று சொல்வாளாம். என்றால் சைவ சமயத்தில் சிவபெருமானுக்கு முதல் அடியார் என்று போற்றத்தக்க பெருமைக்கு உரியவர் திருமால் நாராயணமூர்த்தி. அதை மிக அருமையாக எப்போது பார்த்தாலும் என்ன பத்திமை இது, எப்படிப்பட்ட இறைவன் திருவடிகளிலே ஈடுபாடு என்று என்ன பத்திமையை அவள் குறிப்பிட்டு சொல்லுகிறாள் என்பதை நம்மாலே தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நம்முடைய அருளாளர்கள் காட்டுகிற குறிப்புகள் நமக்கு சில வெளிச்சங்களை தருகின்றன. தமிழ்நாட்டில் காவிரிக்கரை தலங்களிலே ஒன்று திருவீழிமிடலை என்று சொல்லப்படுகிற அருமையான தலம். நாவுக்கரசருக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும்
பஞ்சகாலத்தில் படிக்காசு தந்து தந்த படிக்காசு மாற்று குறைந்திருந்த நேரத்தில் வாசி தீரவே காசு நல்குவீர் என்று ஞானசம்பந்தர் விண்ணப்பம் வைக்க நற்காசு அருளிய பெருமான் அந்த திருத்தலத்திலே மாப்பிள்ளை சுவாமியாக மணக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கிறார். அந்த தலத்து தேவாரம் ஒன்றில் இந்த அருமையான திருவாசகத்தினுடைய ஒரு பதிவுக்கு விடை கிடைப்பதை நான் பார்த்தேன். என்ன பாட்டு அந்த பாட்டு? நாவுக்கரசர் பெருமான் திருவீழிமிடலையை வழிபடுகிற பொழுது திருமால் எப்படி வீழிமிடலை பெருமானை வழிபட்டான் என்பதை சொல்ல வருகிறார். மிக அழகான பதிவு. திருமால் வீழிமிடலை பெருமானுக்கு முன்னே நின்று கைகூப்பி சிவபூசை செய்தானாம். எதனால் பூசை? செம்மேனி எம்மானாக இருக்கிற பெருமானுக்கு செந்தாமரை மலர்களாலே பூசை செய்தார். அப்படி பூசை செய்கிற பொழுது அவனை உற்று பார்த்தால் அவனுடைய நெற்றியில் வைணவர்கள் இட்டு வைத்திருக்கிற திருமண அடையாளம் இல்லையாம். நெற்றியில் நீற்றினை நிறைய பூசி தன்னுடைய நெற்றி முழுவதும் திருநீற்றை திரிபுண்டரிகமாக அந்த திருமால் பூசிக்கொண்டு நித்தல் 1000 பூக்கொண்டு ஒவ்வொரு நாளும் 1000 பூக்களை கொண்டு வந்து வரிசையாக எடுத்து ஒன்றொன்றாக பெருமானுடைய திருநாமம் சொல்லி அவன் தாழ்மலர்களிலே இட்டு ஏற்றுழி அவ்வாறு வழிபட்டு கொண்டு வருகிற நாளில் ஒரு நாள், அப்படி வருகிற நேரத்தில் ஒரு நாள் இந்த பெரிய பூசை 1000 பூ கொண்டு பூசிக்கிற பூசை, அதனுடைய ஒரு நாள் ஒன்று குறையக் கண்டு. தேவாரம் எவ்வளவு எளிமையாக படித்தவுடனேயே பொருள் புரிகிறது என்பதை பெருமக்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீற்றினை நிறைய பூசி நித்தல் 1000, நித்தல் என்பது நாள்தோறும், அதுதான் கொஞ்சம் புரியாத சொல். 1000 பூக்கொண்டு ஏற்றுழி ஏத்துகிற நேரத்தில் ஒரு நாள் ஒன்று குறைய, ஒரே ஒரு பூ குறைந்தது. என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து நிற்கிற நேரத்தில் நாரதர் வந்து செந்தாமரை கண்ணா ஏன் திகைத்து நிற்கிறாய் என்று சொன்னவுடன், ஓ நம்முடைய கண்ணே செந்தாமரை பூ போன்றது என்று அல்லவா குறிப்பு தருகிறார் என்று சட்டென்று தன்னுடைய கண்ணை இடந்து பெருமானுடைய திருவடிகளில் 1000வது தாமரையாக இட்டு வழிபட்டான் திருமால் என்பது நாவுக்கரசருடைய பதிவு. கண் நிறைய விட்ட ஆற்றலுக்கு ஆழி நல்கி அவன் கொணர்ந்து இழிச்சும் கோயில் வீற்றிருந்து அளிப்பர் மிழலையுள் விழாயனாரே என்று மிழலையுள் விகிர்தானார். அப்படிப்பட்ட கோயில் அது. திருமாலால் விண்ணிலிருந்து மண்ணுக்கு கொண்டு வரப்பட்ட அற்புதமான கோயில் என்று நாவுக்கரசர் சொல்கிறார். இந்த பெண் எழுப்புகிற பொழுதெல்லாம், உறங்கி கிடக்கிறவளை எழுப்புகிற போதெல்லாம் வந்திருக்கிற பெண் அதை சொன்னாள். நேற்று முன்தினமும் பேசுகிற பொழுதெல்லாம் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, நீ ஆழியானுடைய அன்புடை சக்கரப்படையை உடையவனாக இருக்கிறவனுக்கு சக்கரப்படையை தந்தான் பெருமான் திருவேழிமிடலையில். மிகப்பெரிய ஆயுதமாக திருமால் கையில் வைத்திருக்கிற சக்கரம் சிவபெருமானினுடைய திருவருளால் அவனுடைய பத்திமைக்கு வழங்கப்பட்ட சிவப்பரிசு என்று நாம் கருதுவது பொருத்தமாக இருக்கும். அதை நினைவூட்டி கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும். ஒரு புலர்காலையை எவ்வளவு அழகாக தொடங்குகிறார் மாணிக்கவாசக பெருமான். கூவுவது சேவல், தன்னுடைய சிறகடித்து சிலம்புவது கோழி என்கிற மரபு தெரிந்த மாணிக்கவாசக பெருமான் சிலம்புதல் என்பதற்கு மெல்லச் சிறகடித்து ஓசை எழுப்புதல் என்று. காலிலே இருக்கிற சிலம்பு சிலம்புகிறது என்றால் மெல்லிய ஓசையை படபட என்று தருவது போல கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும். பக்கத்தில் இருக்கிற பறவைகளெல்லாம் தங்களுடைய சிறகடித்து காலை நேரத்திற்கு கட்டியம் கூறுவது போல் குறுகுகள் எங்கு பார்த்தாலும் சிலம்ப. ஒரு பக்கத்தில் ஏழில் இயம்ப. ஏழில் என்று சொல்லுவது சரிகம என்று சொல்லப்படுகிறதாகிய 7 ஸ்வரங்களோடு கூடிய ஏழிசையை காலை நேரத்திலே பக்தர்கள் தங்கள் இல்ல வாசலிலே இருந்து பாடுகிறார்கள் என்று ஒரு பொருள். ஏழில் என்பதை இன்னும் கொஞ்சம் நுட்பமாக ஆராய்ந்தவர்கள் 7 துளையிட்டு அமைக்கப் பெற்றதாகிய நாதஸ்வரத்தைத்தான் ஏழில் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். அது நம்முடைய ஆய்வுக்குரியதாக வைத்துக் கொள்ளலாம். ஏழில் இயம்ப 7 ஸ்வரங்களோடு கூடியிருக்கிற இசையை ஒரு பக்கத்திலே இருந்து இல்லத்திலே சைவ பெருமக்கள் பாடிக்கொண்டிருக்க, இயம்பும் வெண் சங்கங்கும் சங்குகள்
வெண் சங்குகளை எடுத்து ஊதுவது என்பது சிவபெருமானுடைய திருக்கோயிலிலே நடத்தப்படுகிற ஒரு வழிபாடு. எனவே சங்கு என்பது சைவர்களுக்கு பெருமான் திருமுன்பு நின்று ஊதுகிற ஒரு மிகச்சிறந்த கருவி என்பதை இங்கேயும் பார்க்கிறோம், பின்னேயும் பார்க்கிறோம். காலை நேரத்தின் அடையாளம் சொல்லிக்காட்டி அப்படிப்பட்டதாகிய காலையில் கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. என்ன அழகான வார்த்தை! கேடில் என்பது ஒரு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான சொல். கேள் என்கிற சொல்லுக்கு ஒப்புமை, உவமை என்பது பொருள். கேழில் என்று சொன்னால் உவமை இல்லாத, ஒப்புமை கூற முடியாத, இதுபோல் இன்னொரு பொருள் இருக்கிறது என்று எடுத்து காட்ட முடியாத ஒரு பொருளுக்கு கேழில் பரஞ்சோதி. அவன் பரஞ்சோதி. மாணிக்கவாசக பெருமானுக்கு ஒடிவடிவில் சிவனை காட்டுவதில் எவ்வளவு விருப்பம் என்பதை தொடர்ந்து வருகிற பாடல்களிலே நாம் சிந்தித்து வருகிறோம். ஒப்புமை சொல்ல மாட்டாத பெருஞ்சோதி. ஏனென்றால் உலக இருட்டையும் மனிதர்களுடைய மன இருளையும் நீக்குவதற்கு ஒளியை தவிர வேறு எந்த பொருளும் பயன்படாது என்று அறிவார் ஒளி வடிவாக பெருமானை காட்டுகிறார். கேடில் பரஞ்சோதி கேடில் பரம் கருணை. அவனுடைய மேலாய கருணைக்கு ஏதாவது ஒரு இலக்கணம் சொல்ல முடியுமா? ஒப்புமை சொல்ல முடியுமா? இன்னார் கருணை போல் எங்கள் பெருமான் கருணை என்று சொல்ல மாட்டாத கருணை என்றால் அவன் கருணையைத்தான் மற்றவர்களுடைய கருணைக்கு உவமை சொல்ல முடியுமே தவிர இன்னொருவரை வைத்து அவனுடைய கருணைக்கு உவமை சொல்ல முடியாது. கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை கேடில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. ஒப்புமையில்லாத அவனுக்குரிய விழுப்பமான பொருள்களை, அவனுடைய ஒப்புயர்வற்றதாகிய கருணை திறங்களையெல்லாம் நாங்கள் தெருவிலே நின்று உறக்க பாடுவது உன் திருச்செவிகளில் பெண்ணே விழவில்லையோ. வாழி, இது என்ன உறக்கமோ? நன்றாக தூங்குகிறாய். குழந்தைகள் இளமை காலத்தில் அடிக்கடி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து தூங்க விடுங்கள். ஏனென்றால் வளருகிற குழந்தை தூங்கட்டும் என்பார்கள். ஒருவேளை நீ தூங்குவதன் மூலமாக வளர வேண்டும் என்று கருதுகிறாயோ என்பாள் போல, வாழி, இது என்ன உறக்கமோ? ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு இதென்னடி உறக்கம்? வாய்திரவாய். உன்னுடைய வீட்டின் கடை வாயிலை, வாசல் கதவை ஜன்னல் வழியாக பார்க்கிறார்கள். சாரளப் பார்வை. வாய்திரவாய். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஆழியானாகிய சக்கரப்படையுடைய திருமாலுடைய அன்பு போன்றது என் அன்பு என்று நீ சொன்னது இதுதானா என்பார். ஆழியான் அன்பு உடைமை ஆம் ஆறும் இவ்வாறோ. எங்கள் பெருமான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேலோர் எம்பாவாய் என்று. ஊழி முதல்வன் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னரும் தோன்றிய பின்னரும் தோன்றி ஒடுங்கியதற்கு பின்னரும் என்றும் நிலை நிற்கிற தன்மையுடையவன். சீர்காழிக்கு தோணிபுரம் என்று பெயர். ஊழி வெள்ளத்தில் உலகமே அழிகிற நேரத்தில் கூட அந்த பெருமான் மட்டும் தோணி மீது இவர்ந்து மறுபடியும் தன்னுடைய திருவுள்ள சித்தத்தால் இந்த உலகத்தை படைப்பான் என்பதற்காக அழியாது ஊழிக்காலத்தில் தோணியாக மிதந்த தலம் தோணிபுரம் என்று ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய குறிப்பிலே சொல்கிறார். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, அடுத்த வரியில் இருக்கிற குறிப்பு மிகச்சிறந்தது, ஏழை பங்காளனை என்று எழுதுகிறார். ஏழை என்கிற இந்த வார்த்தை இந்த இடத்தில் பெண்ணை பங்காக, உடம்பின் ஒரு கூறாக என்று. ஏழை என்கிற சொல்லுக்கு வறுமையாளன் என்பது ஒரு பொருள். ஏழை என்கிற சொல்லுக்கு கருத்து குறிப்புகள் ஏதுமில்லாது சொல்லப்படுகிற ஒரு பொருள் பெண் என்கிற பொருள். அப்போ ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருப்பதை தமிழிலே பார்க்கிறோம். ஏழை பங்காளன் என்று அந்த ஒப்பற்றவளாகிய பெருமாட்டியை தன்னுடைய பக்கத்திலே கொண்டான், பங்காக கொண்டான் என்று சொல்வதன் மூலமாக மாணிக்கவாசகர் காலத்திற்கு முன்னரிருந்தே சிவபெருமானுடைய வழிபாட்டை தனி சிவ வழிபாடாக கருதாது உமையொரு பாகனாக, இடப்பாகத்தில் அம்மையை கொண்டவனாக, சக்தியும் சிவமுமாக கருதி வழிபடுகிற வழிபாட்டு நெறிமுறை நின்று நிலவி இருக்கிறது என்பதை ஏழை பங்காளனை பாடேலோர் எம்பாவாய். ஏழை பங்காளனை பாடு என்பதோடு பாட்டு முடிந்து போச்சு. ஏலோர் எம்பாவாய் என்பது வழக்கமாக எல்லா பாடல்களிலும் சொல்லுகிற இசைக்குறிப்பு. ஏலோர் எம்பாவாய் என்பதை கொண்டு வந்து இந்த பாட்டோடு கூட்டவில்லைனாலும் கருத்து நிறைந்து விடுவதால் தான் ஏலோர் எம்பாவாய் என்பதை ஒரு வகை பாடல் இசைக்குறிப்பு என்று
ஆரம்பத்திலிருந்தே நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி வருகிறேன். அப்படி திருமாலினுடைய பத்திமை போன்ற பத்திமை தன்னுடைய பத்திமை என்று சொன்னாலே அந்த அன்பு இதுதானோ? எழுந்திரு, ஒப்பற்றவனாகிய ஏழை பங்காளனாக இருக்கிற பெருமானை பாடுவதற்காக வந்து கதவு திறவாய் என்று எழுப்புகிற பல்வேறு சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிற மாணிக்கவாசகருடைய அற்புதமான பதிவு இந்த கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகெங்கும் என்கிற அழகான திருப்பாட்டு. கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதன்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய்.